காதல் எனும் சிறையினிலே. கிட்டத்தட்ட இப்படியே ஒரு வாரம் போச்சு. ஒரு நாள் அலுவலகத்துல ஆதித்யன் ஏதோ ஒரு முக்கியமான ஃபைலை பார்த்துட்டு இருந்தப்போ கதவை தட்டிட்டு உள்ள வந்தான் தேவா. தேவாவை பார்த்து ஆச்சரியமா புருவத்தை உயர்த்தினான் ஆதித்யன். என்னடா இவ்வளோ தூரம் என்ன தேடி வந்திருக்க? ஃபோன் பண்ணியிருந்தா நானே உன் இடத்துக்கு வந்திருப்பேனே அப்படின்னு சொன்னான். ரொம்ப முக்கியமான விஷயம், அதான் உன்கிட்ட பேசிட்டு போலாம்னு வந்தேன் என்றபடி ஆதித்யனுக்கு எதிரில் இருக்கிற ஒரு நாற்காலிய சர்ன்னு இழுத்து போட்டு உட்கார்ந்தான். அவனும் அருண் மாதிரியே அந்த சேர் அப்படி இழுக்கவும் பழைய நினைவுல கொஞ்சம் தடுமாறி தான் போனான் ஆதித்யன். சில விஷயங்கள் அப்படியே தேவா அருண் மாதிரி இருக்கிறது ஆதித்யனுக்கு அப்பப்போ நினைவு வரும். தன்னோட தடுமாற்றத்தை சமாளிச்சபடி, சரிடா சொல்லு என்ன விஷயம் என்றான். நான் தீபிகாவையும் அபிநயாவையும் நம்ம ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து கொஞ்சம் தொழிலெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற என்று கேட்டான். இந்த கேள்வியில கொஞ்சம் அதிர்ச்சியே ஆனா ஆதித்யன். என்னது, தீபிகாவையும் அபிநயாவையும் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வர போறியா என்றவன் ஒரு வினாடி யோசிச்சு, தீபிகா கூட பரவாயில்ல, ஏதோ காலேஜ் வரைக்கும் போயிருக்கா. ஆனா அபிநயா, அவ எங்க, எதுக்கு, என்ன படிச்சிருக்கா? எனக்கு ஒன்றும் தெரியாதே. அவளை வச்சு நீ என்ன பண்ண போற என்று கேட்டான். அது சரி, பொண்டாட்டி என்ன படிச்சிருக்கான்னு கூட நீ இப்ப வரைக்கும் தெரிஞ்சுக்கலையா என்றவன். நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத. நம்ம வீட்டு பொண்ணுங்களும் கொஞ்சம் தொழில் கத்துக்கிட்டுமே, அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் தேவா. சேச்ச, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. கூட்டிட்டு வர்றதுதான் வரையே. உன்னோட தங்கச்சி மேகனாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு நக்கலோடையும் கேட்டான். அவன் கேட்ட கேள்வியில கொஞ்சம் விழிச்சான் தேவா. என்னது, மேகனாவை இங்க ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வரதா? அவ்வளவுதான். நான் அபிநயாவையும் தீபிகாவையும் மேகனா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் இந்த வேலையே பண்றேன். இங்க மேகனாவையும் கூட்டிட்டு வந்து 3 பேரையும் கூட என்னால் மாரடிக்க முடியாதுப்பா அப்படின்னு மனசில் நினச்சவன், மேகனாவை இங்கே கூட்டிகிட்டு வர்றது பிரச்சனை இல்லை. அவளுக்கு இன்னும் படிப்பே முடியல. 2 மாசத்துல மறுபடியும் அவள் சென்னைக்கு போயிடுவா. அப்படி இருக்கிறவளை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு என்ன பண்ணுறது? லீவில் 2 மாதம் வீட்டில் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே. எப்படியும் நீங்கள் தீபிகாவை மேல் படிப்புக்கு சென்னைக்கு அனுப்ப போகிறதும் இல்லை, அப்படிதானே? வீட்டிலே உட்காந்து வெட்டியாக இருக்கிறதுக்கு இங்கே வந்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாவது பண்ணுவா என்றான் தேவா. தேவா சொன்னதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சான் ஆதித்யன். அவன் சொல்றதும் ஒரு வகையில சரிதான். அலுவலகத்துக்கு அபிநயா வந்தா அவளை அடிக்கடி நம்ம பார்க்க முடியும். அவகிட்ட பேசி கொஞ்சம் விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அவ வீட்டில் இருக்கறனால சாயங்காலம் மட்டும்தான் நம்ம அவளை பார்க்குறோம். அதனால அவகிட்ட சுமூகமா எதையுமே பேச முடியல. பேசினாவே சண்டை வருது. ஆனா அவ எவ்வளவு படிச்சிருக்கான்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதே. ஒருவேளை படிக்காம இருந்திருந்தா அவளை வச்சு இங்க என்ன வேலை கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சான் ஆதித்யன். ஆதித்யன் யோசிக்கிறத தேவா கண்டுபிடிச்சிட்டான். இங்க பார் ஆதித்யா, அபிநயாவை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. கண்டிப்பா ஏதாவது பேசிக் படிச்சிருப்பா, அது நமக்கு போதும். அபிநயாவை ட்ரெயின் பண்றதுக்கு நம்ம இங்க ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிடலாம். கண்டிப்பா அபிநயா சீக்கிரமா கத்துப்பாங்க. அவங்க வீட்டில் இருந்தா பல பிரச்சனைகள் தான் உருவாகும். நான் சொல்றத கேளு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்றான் தேவா. அப்போ குழந்தை அப்படின்னு தயங்கினபடி நிறுத்தினான் ஆதித்யன். அட, வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆளா இல்லை? அப்படியே உனக்கு சந்தேகம் இருந்தா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கரை ஏற்பாடு பண்ணிடலாம், அவ்வளவுதான விஷயம் அப்படின்னு சுலபமா முடிச்சான் தேவா. தேவா சொல்வத பல வகையில யோசிச்சு பார்த்தான் ஆதித்யன். இந்த முடிவை அப்படியே ஏத்துக்கிட்டான். ஆதித்யனுடைய அறையிலிருந்து வெளில வந்த தேவாவுக்கு இப்ப மனசுல பெரும் நிம்மதி வந்துச்சு. ஒரு வாரமா அவ தீபிகாவை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அபிநயாவை தொல்லை பண்றதுக்குனே மேகனாவோட பேச்சை கேட்டு அவ ஆதித்யன் இல்லாதப்போ அபிநயாவை ஏதாவது ஒன்று பேசி அவ மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்கா. அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அபிநயாவோட முகமெல்லாம் செவந்து போய் கண்ணெல்லாம் கலங்கிடுது. அதை பார்க்க பார்க்க தேவாவோட மனசு தாங்கவே முடியல. தீபிகாவை ஓரளவுக்கு மேல அவனால கண்டிப்பா பேச முடியல.
தீபிகாவை தேவாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ மேகனாவோட கைபொம்மையா இருக்கிறது மட்டும்தான் அவனால தாங்கிக்கவே முடியல. இப்படிதான் ஒரு நாள் டைனிங் டேபிள்ல தீபிகாவும் மேகனாவும் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ அழற குழந்தைய அபிநயா வேகமா தூக்கிட்டு கீழே இறங்கி வந்தா. பசியால குழந்தை அழுதுகிட்டே இருந்தது. அதை போக்குறதுக்காக கிச்சனுக்கு போய் ஏதோ பாலை தேடிட்டு இருந்தா போல இருக்கு. ஆனா அங்க பால் இல்ல. அங்க இருக்கிற வேலைக்கார அம்மா கிட்ட, அம்மா குழந்தைக்கு கொஞ்சம் பால் வேணுமே, கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா. அத டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு கேட்டுட்டு இருந்த தீபிகா, பாலெல்லாம் தீர்ந்து போச்சு, இருந்த பால்ல நாங்க இப்போதான் ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சோம், பால் இனி 1 மணி நேரம் கழிச்சுதான் வரும் அப்படின்னா. அதை கேட்ட அபிநயா, இங்க பால் எங்க நீ கிடைக்கும், நானே போய் கூட வாங்கிட்டு வந்துடுறேன், குழந்தை ரொம்ப அழறான் என்றாள். என்னமோ அவகிட்டையும் இப்பெல்லாம் தாய்ப்பால் கொஞ்சம் குறைய தொடங்கியிருக்கு. தாய்ப்பால் இப்போ வளரும் குழந்தைக்கு பத்துறதும் இல்லை என்று நினைத்தபடியே கேட்டா. என்ன சொன்ன? என்னது அண்ணியா? யாருக்கு அண்ணி என்று அபிநயாவை அடித்துவிடும் கோபத்தில் கத்தினாள். ஒரு நடத்த கெட்டவ, விபச்சாரி, கொலைகாரிக்கெல்லாம் நான் அண்ணியாக முடியுமா என்றவள், இங்க பால் எங்கேயும் கிடைக்காது, 1 மணி நேரம் தானே, உன்னால அதை பொறுத்துக்க முடியாதா, கொஞ்ச நேரம் குழந்தை அழுதா என்ன, செத்தா போயிடும் என்றாள். அதே வினாடி உள்ள வந்த தேவா தீபிகா இப்படி பேசினதை கேட்டவனுக்கு கோபம் தலைக்கு ஏறிச்சு. ஓடி வந்து அவளை பலார்னு ஒரு அடி அடிச்சான். அவன் அடிச்சதுல கீழே போய் விழுந்தா தீபிகா. அழுதுகிட்டே எழுந்தவ தேவாவை பார்த்து, இந்த நடத்த கெட்டவளுக்காக என்னையே அடிக்கிறீங்களா என்றவளை மீண்டும் பார்த்து கையை ஓங்கினான். அதை பார்த்த தீபிகா, இருங்க இருங்க, எங்க அண்ணா வரட்டும், நான் இதை பத்தி சொல்றேன் என்றபடி அங்க நிற்காமல் அவளுடைய அறைக்கு ஓடி போனான். அவ போனதும் அபிநயாவை பார்த்தான் தேவா. தீபிகா சொன்ன வார்த்தையை தாங்க முடியாம முகமெல்லாம் சிவந்து கண்ணெல்லாம் தண்ணியோட தன்னோட குழந்தைய இறுக பற்றிட்டு நின்றுட்டு இருந்தா. அவனால அந்த காட்சியை பார்த்து தாங்கவே முடியல. ஓடி போய் குழந்தைய வாங்கிட்டு அவனுடைய அழுகைய சமாதானம் பண்ணான் தேவா. இதை அத்தனையுமே பார்த்துக்கிட்டே இருந்த மேகனா தன்னோட உணவு தட்டில் அப்படியே கையை கழுவிட்டு தோலை குலுக்கினபடி அவளோட அறைக்கு மெதுவாக எந்திரிச்சு போனான். தேவா குழந்தைய சமாதானம் பண்ணி பால் வாங்கி அபிநயா கையில் கொடுத்தான். இதெல்லாம் ஆதித்யனுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சா தன்னோட தங்கையே அவன் வெறுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன இருந்தாலும் குழந்தை ஆதித்யனுடையது இல்லையா என்று நினைத்த தேவா, என்ன ஆனாலும் முதல்ல தீபிகாவையும் அபிநயாவையும் ஒன்று சேர்த்தே ஆகணும் அப்படின்னு மனசில் நினைச்சான். அதுக்கும் ஒரே ஒரு வழி, அவங்க 2 பேரும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். மேகனாவோட கட்டுப்பாட்டில் தீபிகா போகவே கூடாதுன்னு முடிவெடுத்துதான் ஆதித்யன் கிட்ட அபிநயாவும் தீபிகாவையும் அலுவலகத்திற்கு வர சம்மதம் வாங்கினான். ஆதித்யன் சாயங்காலம் அபிநயா கிட்ட தங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து தொழிலை கற்றுக்கொள்ளுமாறு சொன்னவுடன் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா அபிநயா. நம்பவே முடியாம தன்னோட கணவனை வெளுத்து பார்த்தா. ஆனாலும் இது தன்னால முடியுமான்னு யோசிச்சு பார்த்தப்போ, நீ என்ன படிச்சிருக்கே அப்படின்னு கேட்டான் ஆதித்யன். நான் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியல அப்படின்னு பழைய நினைவுகளில் முகம் சிவந்து போச்சு அபிநயாவுக்கு. அதை உணர்ந்த ஆதித்யன், ஓ பரவாயில்ல விடு, ஆனால் உனக்கு தான் பேசிக் தெரியும் இல்லையா, அது போதும், நம்ம ஆஃபீஸில் சீனியர் யாரையாவது ஒருத்தரை வச்சு உனக்கு தொழிலில் ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறேன், சரியா, வந்து கற்றுக்கிறியா, உனக்கு இதில் ஆர்வம் இருக்கா என்று கேட்டான். கிட்டத்தட்ட ஒரு மணி நிமிஷம் ஆதித்யன் சொன்னதை கேட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சா அபிநயா. அவளுக்கு நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும்னு சின்ன வயசுலேருந்தே பெரிய கனவாவே இருந்தது. ஆனால் அன்னைக்கு தன்னோட மாமா பண்ண அத்தனையும் பாழாயிடுச்சு. இப்போ தனக்குன்னு கடவுளா பார்த்து ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரோ அப்படின்னு கூட யோசிச்சா. அன்னைக்கு தனக்கு மட்டும் கல்வி அறிவு இருந்திருந்தா, வேலைக்கு போய் சம்பாதிக்க முடிஞ்சிருந்தா, தன்னோட மாமாவால் இப்படியெல்லாம் ஏமாத்தப்பட்டிருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஆதித்யனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த இந்த வீட்டில் தீபிகாவையும் மேகனாவையும் அவள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கா. அவங்க எல்லாம் எவ்வளோ பெருசாக படித்து அவங்கவுங்க சொந்த காலில் நிற்கிறாங்க. தன்னால் மட்டும் படிக்கவே முடியலையேன்னு வேதனைப்பட்டுட்டு இருந்தா. இதுக்கெல்லாம் இப்போ விடிவு காலம் வந்துருச்சோ. மேலும் எதிர்காலத்தில் ஒருவேளை ஆதித்யனை பிரிய நேர்ந்தா தன்னால் தன் சொந்த காலில் நின்று தன்னோட குழந்தைய காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை இந்த வேலை கற்றுக்கொள்வதால் கிடைக்குமே அப்படின்னு நினச்சா அபிநயா. ஆனால் இப்போ குழந்தைய யார் பார்த்துக்கிறது? குழந்தைய தனியாக விட்டுட்டு எப்படி வேலைக்கு போகிறது
அப்படின்னு யோசிச்சபடியே ஆதித்யனை பார்த்தா. அவளுடைய பார்வையை உணர்ந்த ஆதித்யன், குழந்தை பத்தி யோசிக்கிறியா? அவனை பத்தி நீ கவலைப்படாத. ஒரு 2 நாள் டைம் கொடு. ஒரு நல்ல கேர்டேக்கரை ஏற்பாடு பண்ணித்தரேன். அதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ்க்கு வந்து தொழில் கத்திக்கோ அப்படின்னு சொன்னான். அவனுக்கும் அபிநயா ஒரு தொழிலை கற்றுக்கொள்வதில் பிற்காலத்தில் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சான். அவளை தான் இல்லாதப்போ யாரும் ஏமாத்திடக்கூடாதுன்னு பயந்தான். அதனாலேயே ஆதித்யன் அபிநயா தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு மனசில் ரொம்ப ஆர்வமாக நினச்சான். அவள் தனக்கு எவ்வளவோ பெரிய துரோகத்தை பண்ணாலும் இவ இன்னொரு தடவை பழைய தொழிலுக்கு அவ போகவே கூடாதுன்னு நினச்சான். அதனால அவ இதற்கு சம்மதிக்கணும்னு மனசில் ரொம்ப ஆசைப்பட்டான். அவன் எண்ணத்துக்கு ஏற்ப அபிநயாவும் தன்னோட வாழ்க்கைக்கு இது பாதுகாப்பா இருக்கும்னு உணர்ந்த மறுவினாடியே அதுக்கு சம்மதம் தெரிவிச்சா. அவ சம்மதிச்சதும் 2 நாட்கள்ல உடனடியா கேர்டேக்கர் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி அவகிட்ட குழந்தைய கொடுத்துட்டு அபிநயா தேவா கூட தினமும் அலுவலகத்திற்கு போக ஆரம்பிச்சா. அபிநயா கூட தீபிகாவையும் அழைச்சிட்டு போனான் தேவா. இதை கேள்விப்பட்ட மேகனாவுக்கு கோபமும் எரிச்சலும் அதிகமாச்சு. 2 நாட்கள்ல தான் சொன்ன திட்டத்தையெல்லாம் முடிச்சிடுவேன்னு வாய்ச்சவடாலா பேசிட்டு போன அந்த அம்சவல்லிக்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ஒரு தகவலும் வராதனால மேகனா ரொம்ப கடுப்பானா. அம்சவல்லிக்கு உடனே அலைபேசியில கூப்பிட்டா. மறுமுனையில ஹலோ அப்படின்னு சொன்ன அம்சவல்லிக்கிட்ட, ஏய், நீ அங்க உட்கார்ந்து தின்னுட்டு தூங்குறியா? நான் சொன்ன திட்டம் என்னாச்சு? வாய்க்கையே பேசிட்டு போனியே, இப்போ என்ன பண்ற நீ? நீ அங்க திட்டத்தை செயல்படுத்துறதுக்குள்ள இங்க எல்லாம் மாறிடம் போல இருக்கு. உன்கிட்ட போய் இந்த வேலையை கொடுத்தேனே, என்ன சொல்லணும் அப்படின்னு திட்டிக்கிட்டே போனான் மேகனா. அந்த பக்கம் அதை கேட்ட அம்சவல்லி, எம்மா மேகனாம்மா, நீ சொன்னபடி உன் திட்டத்தை செய்யறதுக்கு அபிநயாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பயன்பட்டானே அதே ஆள் வேணும். அதை மறந்துடாத. அந்த ஆளை இப்ப இந்த உலகத்துல எங்கிருந்தாலும் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? போன தடவை ஏதோ நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு. அந்த ஆள் பக்கத்திலே இருந்தான், கையோட கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிஞ்சே போச்சு. இப்ப அவன் எங்க இருக்கான்னு தேடுறதுக்குள்ள எவ்வளவு பணம் செலவாகும், நாள் செலவாகும்னு தெரியுமா? நீ கொடுத்த பணம் கால் தூசிக்கு கூட வராது அப்படின்னு திருப்பி அவளும் கத்தினான். இங்க பாரு அம்சவல்லி, பணம் பிரச்சனையே இல்லை. உனக்கு எவ்வளவு வேணும்னாலும் சொல்லு, நான் அதை ஏற்பாடு பண்ணித்தரேன். ஆனா அதே பழைய ஆள் எப்படியாவது கண்டுபிடி. நீ எவ்வளவு சீக்கிரம் அந்த ஆளை கண்டுபிடிக்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது. நீ லேட் பண்ண அபிநயாவும் ஆதித்யாவும் ரொம்ப நெருங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நீயும் நானும் நினைச்சாலும் அவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. அப்புறம் உனக்கு அபிநயாவும் கிடைக்க மாட்டா, எனக்கு ஆதித்யனும் கிடைக்க மாட்டான். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ அப்படின்னு கத்தினபடி போனை வச்சா. அந்த பக்கம் அதை கேட்ட அம்சவல்லிக்கு கோவமும் கையாலாகத்தனமும் வந்துச்சு. டேய் நட்டு அப்படின்னு எரிச்சலோட அவனை சத்தமா கூப்பிட்டான். அம்சவல்லி கூப்பிட்டதை கேட்டு ஓடி வந்த நட்டு, என்னக்கா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துற என்று கேட்டான். இன்னும் என்னடா ஆகணும்? நான் உன்கிட்ட ஒரு வேலை சொன்னேனே, அந்த அபிநயாவோட மாமா இங்கதாண்டா இருக்கான், அவனை கண்டுபிடிச்சா இல்லையா அப்படின்னு கேட்டான். அக்கா, நானும் தேடாத இடம் இல்லை, அவன் எங்கேயுமே கிடைக்கல. ஒருவேளை இந்த ஊரை விட்டு போயிருப்பானோ என்னவோ. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லியிருக்கேன். எப்படியும் 1 மாசம் ஆயிடுமேக்கா என்றான். என்னது 1 மாசமா? கிழிஞ்சது போ. ஏற்கனவே அந்த மேகனா எண்ணெயில விழுந்த பள்ளி மாதிரி துடிக்கிறா. இதை வேற கேள்விப்பட்டா நம்ம செத்தோம் அப்படின்னு தலையில கை வச்சபடி அமர்ந்தா அம்சவல்லி. இப்படியே நாட்கள் போக அபிநயா தன்னோட குழந்தைய கேர்டேக்கர் கிட்ட விட்டுட்டு தேவாவோட தீபிகாவோட அலுவலகத்திற்கு போயிட்டு வந்தா. ஆதித்யனுக்கு பல பொறுப்புகள் இருந்ததுனால அபிநயாவோட பொறுப்பை தேவா கிட்டேயே ஒப்படைச்சான். தீபிகாவுக்கும் தேவா கூட வேலைக்கு போறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா என்ன, இந்த அபிநயாவை அடிக்கடி சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு தான் கொஞ்சம் கோபமா இருந்தா. எவ்வளவோ தடவை அபிநயா எதுக்கு, அவளே படிக்காத தற்குறி, அவ வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா. ஆனா அதையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காத தேவா 2 பேருக்கும் சமமாவே தொழில் கற்றுக் கொடுக்கறதுல மும்முரமா இருந்தான். தீபிகா காலேஜ் வரைக்கும் போய் படிச்சு முடிச்சதுனால அவளுக்கு தொழில் கற்றுக் கொடுக்கறது கொஞ்சம் சுலபமாவே இருந்தது. ஆனா அபிநயாவுக்கு ஆரம்பத்திலிருந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்ததுனால அவளுக்குன்னு ஒரு தனி ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்தான் தேவா. அந்த அலுவலகத்துல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப சிறப்பா வேலை செஞ்ச திலீபன் என்பவனை அபிநயாவுக்கு துணையா அப்பாயிண்ட் பண்ணான் தேவா. அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க சொன்னான்.
மார்க்கெட்டிங் முழுவதையுமே அபிநயா கிட்ட ஒப்படைச்சு செயல்படுறது தான் தேவா ஆதித்யனுடைய திட்டமா இருந்தது. தீபிகாவை அக்கௌண்ட் செக்ஷன்ல உட்கார்ந்து வச்சாங்க. அதை கற்றுக்கொள்வது தீபிகாவுக்கு அவ்வளோ சிரமமா இல்லை. ஆனா அபிநயாவுக்கு மார்க்கெட்டிங்ல ஆங்கிலமும் பேச தேவைப்பட்டதுனால அந்தந்த இடங்கள்ல ரொம்ப திணறி போனான். அதை உணர்ந்த திலீபன் சாயங்கால நேரத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவளுக்கு ஆங்கிலம் கற்றுத் தருவதாக சொன்னான். அதை கேட்ட அபிநயா திலீப்பை நன்றியோட பார்த்தா. இப்படி திலீப் சாயங்கால நேரத்துல அபிநயாவை 1 மணி நேரம் இருத்தி வச்சு அவளுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பத ஆதித்யனும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அபிநயா திலீப் கிட்ட ரொம்ப சிரிச்சு பேசுறதும் அவன் கண்களை தப்பவே இல்லை. இது போல அவ சிரிச்சு தங்கிட்ட பேசி வருஷ கணக்காச்சு அப்படின்னு அவன் மனசு உறுத்துதான் செஞ்சது. நம்ம கிட்ட அவ பேசுறதும் இல்லைன்னு வேதனைப்பட்டா. அதை விட திலீபன் கிட்ட அவனுக்கு பொறாமையும் உண்டாச்சு. ஒரு நாள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தேவா கூட வீட்டுக்கு கிளம்ப நினைச்ச அபிநயாவை இன்டர்காம்ல ஆதித்யன் கூப்பிட்டான். நீ தேவாவோட இன்னைக்கு போக வேண்டாம், நானே உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன், எனக்கும் வேலை முடிஞ்சுது, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னான் ஆதித்யன். இல்லைங்க, எப்பவுமே தேவாதா கிட்ட தான் நான் போவேன், நான் அவர் கூடயே இன்னைக்கு நான் போயிடுறேனே என்றாள். ஏய், நான் சொல்றத மட்டும் செய்தி, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன்ல, நீ அவன் கூட போகாதன்னு சொன்னேன், அவ்வளோதான், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி போனை வச்சான். அதே போல தேவாவுக்கும் கூப்பிட்டு அபிநயாவை தானே அழைச்சிட்டு போறதா சொன்னான் ஆதித்யன். அதை கேட்ட தேவாவுக்கு மனசுக்குள்ள சிரிப்பு வந்துச்சு. அவனும் திலீபனும் அபிநயாவும் பழகிறத பார்த்துட்டு தானே இருந்தான். அவன் இந்த திருப்பத்தை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டே இருந்தான். கண்டிப்பா ஆதித்யன் இனி அபிநயா விடமாட்டான்னு நினைச்சவனுக்குள்ள கொஞ்சம் சிரிப்பும் வந்தது. சந்தோஷமா விசிலடிச்சபடி தீபிகாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போனான் தேவா. அபிநயாவும் ஆதித்யனுடைய வரவுக்காக அலுவலகத்துல ரிசப்ஷன்ல சோஃபாவில் உட்கார்ந்தபடி காத்துட்டு இருந்தா. 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லியிருந்தவன் 1 மணி நேரம் ஆகியும் வரவே இல்லை. நேரம் ஆக ஆக கடுப்பானா அபிநயா. குழந்தை வேற கேர்டேக்கர் கிட்ட விட்டுட்டு வந்திருக்கா. இப்போ அவன் என்ன பண்றானோ அப்படிங்கிற கவலை வேற இருந்தது. தேவா கூட போயிருந்தா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு முன்னமே இந்த வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம். இவனால இன்னைக்கு 2 மணி நேரம் லேட்டு அப்படின்னு மனசுக்குள்ள எரிச்சல் வந்தது அபிநயாவுக்கு. இப்போ எல்லாம் தொழில் கொஞ்சம் நல்லாவே கத்துக்கிட்டு இருந்ததுனால அவளுக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் வந்திருந்தது. அதை அவளே கொஞ்ச நாள்ல உணர்ந்துதான் இருந்தா. அலுவலகத்துல இருப்பவங்க எல்லாம் ஒவ்வொருவரா வீட்டிற்கு கிளம்ப நேரம் ஆயிட்டே இருந்ததை தவிர ஆதித்யன் மட்டும் வரவே இல்லை. கோவம் வந்த அபிநயா ஹேண்ட்பேக்கை சோஃபாவில் வீசிட்டு நேரா அவனுடைய அறைக்குள்ள போய் கதவை தட்டிட்டு உள்ள போனான். அப்படி உள்ள வந்தவளை சிரிப்போட வரவேற்றான் ஆதித்யன். என்ன மேடம், ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க போல, இருங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான், என்னோட வேலை முடிஞ்சிடும், கிளம்பிடலாம் அப்படின்னு சிரிச்சபடி ஃபைலை எடுத்தான். அவனுடைய சிரிப்பு அவளுக்கு கோவத்தை தான் கொடுத்தது. என்ன விளையாடுறீங்களா? அங்க நம்ம குழந்தை அழுதுட்டு இருப்பான், அப்பாங்கிற உணர்வு உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? நான் தேவா கூடயே போயிருந்தா அப்பவே போயிருந்திருப்பேன். இல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திலீபன் கூட கிளம்பினார் தெரியுமா, அப்பவாவது நான் அவர் கூட போய் சேர்ந்திருப்பேன். உங்களால கிட்டத்தட்ட 2 மணி நேரம் லேட்டு அப்படின்னு கத்தினான். திலீபன்கிற பேரை கேட்டதும் அவனுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. ஏண்டி, உனக்கு நான் புருஷனா இல்ல அந்த திலீபன் புருஷனா? எப்ப பார்த்தாலும் அவன்கிட்டயே பல்ல இழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, விட்டா அவன் மேலேயே விழ போல இருக்கே என்றான். அதை கேட்ட அபிநயா, அதானே, உங்களுக்கு புத்தி எப்பவுமே மாறாது. என்னடா கொஞ்ச நாளா கொஞ்சம் நல்ல மாதிரியே பேசுறீங்களே நடந்துக்கிறீங்களேன்னு பார்த்தேன், ஆனா நீங்க இன்னும் மாறவே இல்லை. யார் கூட நான் பேசினாலும் அவன் கூடயே போய் படுத்துட்டேன்னு சொல்லுவீங்க என்றவள் அந்த அறையில் நிற்காம வேகமாக வெளியே போய் சோஃபாவில் தொப்புன்னு உட்கார்ந்தா. அதை பார்த்த ஆதித்யன் மனசுக்குள்ள சிரிச்சான். வேணும்னு தான் அவளை இன்னைக்கு காத்திருக்க வச்சிருக்கான். எப்பவுமே ஒன்னு தேவா கூட வீட்டுக்கு போறா, இல்ல திலீபன் கூட பைக்ல போறா. இத அவன் கவனிச்ச அந்த நாள் முதலா அவளை எப்படியாவது தன்வசம் வச்சிருக்கணும்னு நினைச்சான். அதுக்காகவே இன்னைக்கு அவனுக்காக காத்திருக்கவும் வச்சான். தன்னோட திட்டம் பழிச்சிட்டதை நினைச்சு அவனுக்கு உற்சாகத்துல விசில் அடிக்கணும் போல தோணுச்சு. அவன் நினைச்சா மறுக்க யாருக்கும் தைரியம் வருமா? விசில் அடிச்சுக்கிட்டே தன்னோட அறையை விட்டு வெளியே வந்தவன் அபிநயா தன்னை முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அவனுக்கு சிரிப்பும் சேர்ந்தே வந்துச்சு. ஆதித்யன் சிரிச்சுக்கிட்டே வர்றத பார்த்து அவளுக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சது. சரியான திமிர் பிடிச்சவன், கல்லுடி மங்க, வேணும்னே தான் தன்னை காக்க வச்சிருக்கான். இவனை
அப்படின்னு பல்ல கடிச்சபடி நினைச்சவ தன்னை சுத்தியும் ஒரு தடவை பார்த்தா அங்க ரிசப்ஷன்ல இருந்த பொண்ணு தன்னையும் ஆதித்யனையும் உற்று பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்சவ இங்க எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு நினைச்சு தன்னோட ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கிட்டு மடமடன்னு ஆதித்யனுக்கு முன்னாடி அவன் கார் இருக்கும் இடத்துக்கு போனான் அபிநயா. அதை பார்த்த ஆதித்யன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். குட்டச்சி முதல்ல எப்படி இருந்தா தன்னை பார்த்தாலே பயப்படுவா, இப்போ படிப்பும் தான் கால நிற்கிற தைரியமும் வந்த உடனே அவ எப்படி மாறி இருக்கா அப்படிங்கிறத நினைச்சு ஆச்சரியப்பட்டவன் நாம் தான் இனி பொண்டாட்டி தாசன் ஆகணும் போல இருக்கு அப்படின்னு எண்ணியபடி தனக்குள்ள புன்னகைத்துக்கிட்டு அவளை பின்தொடர்ந்து போனான். கார் பக்கத்துல போய் நின்று காரை எடுத்தவனுடைய பக்கத்துல உரிமையோட உட்கார்ந்த அபிநயா காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாடலை பாட விட்டு விசில் அடிச்சபடியே காரை ஓட்டிக்கிட்டு போனான் ஆதித்யன். அவன் கார் ஓட்டும் வேகம் தேர் ஓட்டுறது மாதிரி இருந்தது. அதை கண்ட அபிநயா எரிச்சலும் கோபமும் அடைஞ்சா. இப்படியா கார் ஓட்டுவாங்க? கொஞ்சம் ஸ்பீடா போகலாம்ல, வீட்டில் குழந்தை என்ன பண்றானோ என்னவோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கவலையோட சொன்னான். குழந்தைய பத்தி எல்லாம் நீ ஏமா கவலைப்படுற? கேர்டேக்கர் எதுக்கு வீட்டில் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அதுவும் இல்லாம அம்மா சித்தி அத்தை எல்லாம் எதுக்கு இருக்காங்க, எல்லாருமே குழந்தைய பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னவன் காரை வேகப்படுத்தாம அப்படியே ஆமை வேகத்துல ஓட்டினான். அதை கண்ட அபிநயா உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா இல்லையா? இந்த வேகத்துல நீங்க போனீங்கன்னா நம்ம நாளைக்கு தான் காலையில வீட்டுக்கு தான் போக முடியும். தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா ஓட்டுங்க, கடுப்பேத்தாதீங்க என்றாள். ஏய், வர வர நீ ரொம்ப வாய் பேசுறடி. முதல்ல எல்லாம் நான் பேசினா வாயே திறக்க மாட்டேன், ஆனா இப்போ நான் என்ன பேசினாலும் திருப்பி கொடுக்குற. அது மட்டுமா, அந்த திலீபன் கூட சேர்ந்து ஒரே கொண்டாட்டம் போடுற. உனக்கு படிச்சுட்டோம் வேலைக்கு போறோங்கிற திமிரு அதாண்டி. பழசெல்லாம் மறந்து போச்சாடி. நீ எங்க எப்படி வந்தன்னு நினைவிருக்கா இல்லையா என்றான். அந்த வார்த்தையில கொஞ்சம் துணுக்குற்ற அபிநயா பழைய நினைவுல தலை குனிஞ்சா. அவ அமைதியோட இருக்கிறத பார்த்து என்னடி அமைதியாயிட்ட குட்டச்சி, திருப்பி ஏதாவது பதில் சொல்லடி பார்க்கலாம். நீ நான் இருக்கும்போதே வேறொருத்தன் கூட இருந்தவதானடி. அது மட்டுமா, என் தம்பியும் நீதானடி கொன்ன அப்படின்னு பழைய விஷயத்த வேண்டும்னே நோண்டினா ஆதித்யன். இப்பவாவது ஏதாவது உண்மை வெளியே வருமானு எதிர்பார்த்தான். அவன் எதிர்பார்த்தது மாதிரியே அபிநயாவுக்கு இப்போ கோபம் வந்துச்சு. இதையே இன்னும் எத்தனை வருஷம் சொல்ல போறீங்க? நீங்க இல்லாதப்போ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தது உண்மைதான், ஆனா அவர் கூட நான் தப்பா தான் இருந்தேன்னு நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? அப்படியே நேர்ல பாத்துற மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னவ. அதுவும் இல்லாம உங்க தம்பிய நான் கொன்னேன்னு சொல்றீங்கல்ல, அதை நீங்க நேர்ல பாத்தீங்களா? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கோவத்தோட பேசினவ உடனே அந்த வார்த்தையை வெளியே வராம அடக்கினான். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு அவர் நான் கூப்பிட்டு தான் நான் இருந்த வீட்டுக்கு வந்தாருன்னு உங்களுக்கு சொல்ல எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு திருப்பி கேட்டா. அதை கேட்டவன் சரிடி, என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு வச்சுக்கோ. அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும் தானே, அதையாவது சொல்ல பார்க்கலாம் என்றான். அந்த கேள்வியில மறுபடியும் அமைதியாகி தலை குனிஞ்சான். அவ வாயை திறக்காம இருக்கிறத பார்த்து கடுப்பானான். கார் பிரேக் போட்டு ஒரு ஓரத்துல நிறுத்தினான். இரவு பொழுது ஆனதுனால காருக்குள்ள வெளிச்சமே இல்லை. காருக்குள்ள இருந்த லைட்டை போட்டுட்டு அவ முகத்தை அழுத்தி பிடிச்சு தான் பக்கம் திருப்பி வச்சான். இங்க பாருடி ராட்சசி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போயிட்டோம். இன்னைக்கும் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் இவ்வளவு தடவை உன்கிட்ட போராடிட்டு இருக்கேன். அன்னைக்கு நடந்தத உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, ஏதாவது என்னால பண்ண முடியுதான்னு பாக்குறேன். இன்னைக்காவது உண்மையை சொல்லுடி ப்ளீஸ். இனியாவது நான் உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என் தம்பியை கொன்ன உன்கிட்ட என்னால மனசு விட்டு பேசவே முடியல, நெருங்கவும் முடியல. இந்த குற்ற உணர்வுல ரொம்ப தவிச்சு போறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடி, என்கிட்ட நடந்த உண்மையை சொல்லு அப்படின்னு கெஞ்சினான். ஆனா அப்பவுமே அவ வாய் திறக்கவே இல்லை. எவ்வளவு தடவை கேட்டும் அவ அமைதியா இருக்கிறத பார்த்து அவளுடைய தலைமுடிய கொத்தா பிடிச்சான் ஆதித்யன். ஏய் குட்டிச்சாத்தான், இங்க பாருடி, நீ எவ்வளவுதான் படிச்சு பெரிய ஆளா நின்னாலும் எனக்கு நீ பொண்டாட்டிதான், அதை எப்பவும் மறந்துடாத. நீ வாயை திறக்காதனால நீ பெரிய உத்தமி பத்தினின்னு அர்த்தம் கிடையாது. நீ இப்படி இருந்தா உன் மேல எனக்கு வெறுப்பு தான் அதிகமாகுது. அதை புரிஞ்சுக்காம நீ பண்ற சேட்டையெல்லாம் பொறுத்துக்கிட்டு
பேசாம இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம குழந்தை ஆதவ் மட்டும்தான், அதை மறந்துடாத என்றவன் அவளுடைய உதடுகளை அழுத்தமா பிடிச்சு கடிச்சு வச்சான். அவனுடைய திடீர் தாக்குதலை தாங்க முடியாத அபிநயா துடிச்சு போனான். முதல்ல கடிக்க ஆரம்பிச்சவன் பிறகு அவனையும் அறியாம அவகிட்ட மோகம் கொண்டு அவளுடைய இடைய தம் பக்கமா இழுத்து பிடிச்சு அணைச்சான். முதல்ல திமிர்ன அபிநயா அதுக்கப்புறம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தா. அவளுடைய நெகிழ்வை உணர்ந்த ஆதித்யனுக்கு இன்னும் அவ மேல ஆசை வர முகம் முழுவதும் முத்தமழை பொழிஞ்சான். அவனுடைய இந்த அணுகுமுறையை தாங்க முடியாத அபிநயா அவன்கிட்ட இருந்து விலக பார்த்தா. ஆனா அவன் விடவே இல்லை. முடிஞ்ச அளவு தன்னோட ஆசையை அவகிட்ட தீர்த்துக்கிட்டு அவளை உதறி தள்ளி விட்டான். அவன் தள்ளி விட்டதுல கார் கதவுல போய் மோதி உட்கார்ந்தா அபிநயா. கோபமா மறுபடியும் அவகிட்ட திரும்பினவன் ஒற்றை விரலை காட்டி மிரட்டினான். ஏய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என்ன ஆனாலும் நீ என்கிட்ட அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்லித்தான் ஆகணும். நீ சொல்லாம நானும் விடமாட்டேன். பார்க்கலாண்டி என்றவன் பற்களுக்கிடையே வார்த்தைகளை துப்புனவன் உடனே காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா வண்டியை ஓட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் நிறுத்தினான். ஆதித்யன் கார்ல இருந்து கீழே இறங்கி போனதும் அபிநயா நடக்கவே முடியாம ஓய்ந்து போய் இறங்கினான். தன் குழந்தைய கேர்டேக்கர் கிட்ட வாங்க போனான். ஆனா இரவு ஆனதுனால கேர்டேக்கர் வீட்டுக்கு போனதா தெரிஞ்சவும் குழந்தைய எங்க அப்படின்னு தேடியபடி தன்னோட மாமியார் சந்தியாவை பார்க்க போனான் அபிநயா. குழந்தை மாமனார் மாமியார் கிட்ட சமத்தா விளையாடிட்டு இருந்தது. இப்போ குழந்தை கொஞ்சம் நடக்கவும் தொடங்கியிருந்தது. அதை ரசிச்சபடியே குழந்தைய வாங்க போன நின்னா. ஆனா சந்தியாவும் குழந்தை இன்னைக்கு நைட்டு எங்க கூடவே தூங்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் உன் புருஷனை கவனி அப்படின்னு அனுப்பி வச்சா. வேற வழியே இல்லாம குழந்தைய அவர்கிட்ட விட்டுட்டு வந்தா அபிநயா. இத்தனை நாட்கள்ல தன்னோட மாமியார் மீது அபிநயாவுக்கு ரொம்ப பெரிய மதிப்பு ஏற்பட்டிருந்தது. அன்னைக்கு குழந்தையோட பேரை கேட்டவ குழந்தைக்கு பேர் வைக்காததை தெரிஞ்சு அடுத்த 10 நாட்கள்ல ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு பண்ணி குழந்தைக்கு ஆதவ் வர்மா அப்படின்னு பெயரை சூட்டினா. அதுக்கப்புறம் கேர்டேக்கர் இருந்தாலுமே குழந்தைய அவ பாதுகாப்புலேயே எப்பவும் வச்சுக்குவா. அது அபிநயாவுக்கு தெரிஞ்சப்போ ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருந்தது. அவளுடைய மகள் தன்னை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத போதும் இவர் தன்னை ஏற்றுக்கிட்டது அவளுக்கு ஒரு மன அமைதியை கொடுத்துச்சு. மேலும் தான் அலுவலகத்திற்கு போறதுக்கும் தொழிலை கற்றுக் கொடுக்கறதுக்கும் முழு சம்மதத்தை கொடுத்து அவளுக்கு தேவையான அதிகமான காட்டன் புடவைகளை அவளுக்கு பிடிச்சத மாதிரி வாங்கி கொடுத்தா சந்தியா. அதையெல்லாம் பார்த்து கண் கலங்கி நின்னா அபிநயா. அவளுக்கு இப்பெல்லாம் சந்தியா மேல பார்க்கும்போது ரொம்ப குற்ற உணர்வு தான் வந்தது. இவருடைய மகன் அருண் அவருடைய சாவுக்கு தானும் ஒரு காரணம் ஆகிட்டோமே அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டா. ஆனா சந்தியா என்ன சொன்னாலும் ஒரு வார்த்தை கூட பேசாம விலகி வந்துடுவா. இத சந்தியாவும் புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தா. அவளுக்கும் அபிநயா மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துட்டு இருந்தது. இவளா தன்னுடைய மகன் அருணை கொன்னிருப்பா அப்படின்னு அவளால நம்ப முடியல. அடக்கமும் பணிவும் அபிநயா கிட்ட கொட்டி கிடந்தது. வேற ஏதோ ஒரு விஷயம் அருணோட சாவுக்குள்ள இருக்குமோன்னு சந்தேகம் வந்துச்சு அவளுக்கு. தன்னோட கணவன் கிட்டையும் இதை பத்தி பேசினா. அதை கேட்டவரோ, கொஞ்சம் பொறுமையா இரு சந்தியா, கண்டிப்பா நம்ம பெரிய பையன் ஆதித்யனே இதுக்கு ஒரு முடிவு கட்டுவான்னு சொல்லியிருந்தாரு. அதனால அவளும் பொறுமையா காத்துட்டு இருந்தா. 1 மாசம் கடந்தும் அம்சவல்லிக்கிட்ட இருந்து ஒரு தகவலும் வராதனால ரொம்பவுமே கடுப்பானா மேகனா. இனி அவளையெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லைன்னு நினைச்சவ தன்னோட சின்ன மாமா சிங்கவர்மனை தேடி போனான். அவரும் மேகனாவுக்காக தான் காத்துட்டு இருந்தாரு. சிங்கவர்மனுடைய அலுவலகத்துல உள்ள வந்த மேகனா தன்னோட மாமாவை பார்த்து, மாமா, நம்ம போட்ட பிளான் எல்லாம் ஊத்திக்கும் போல இருக்கு. அம்சவல்லியை நம்பி இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவளால பழைய ஆளை கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப என்ன மாமா பண்றது என்றாள். அதை கேட்ட சிங்கவர்மன் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. பிறகு, இல்ல மேகனா, அவ அந்த பழைய ஆளை தேடுற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும், அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வரைக்கும் நம்ம சும்மா இருந்தா இங்க எல்லாமே கெட்டு போயிடும். இங்க நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க. அபிநயாவும் தீபிகாவும் அலுவலகத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க. அதுவும் தீபிகா இப்போ அக்கௌண்ட் செக்ஷன்ல இருக்கா. அங்க இனி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்ம பண்ண குளறுபடி எல்லாம் கண்டுபிடிச்சிருவா. நம்ம நிறைய பணத்தை கையாடல் பண்ணியிருக்கோம், அதை மறந்துடாத என்றார். அதை கேட்ட மேகனா டென்ஷன் ஆனா. ஐயோ மாமா, இந்த விஷயம் மட்டும் தீபிகாவுக்கு தெரிஞ்சா தான் மேல இருக்கிற மரியாதையே அவளுக்கு போயிடுமே அப்படின்னு பயப்பட்டா. இப்போ என்ன பண்றது மாமா, எனக்கும் அபிநயா
இப்போ ஆதித்யன் கிட்ட நெருங்கி பழகிறது தெரியுது. என்ன பண்றதுன்னு தான் புரியல. கொஞ்ச நேரம் யோசிச்ச சிங்கவர்மனோ, ம் ஆமாம் மேகனா, இப்போ நீ காலேஜ் தொடர்ந்து படிச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாரு. இவர் என்ன சம்மதமே இல்லாம கேட்குறாரு அப்படின்னு நினைச்சு, என்ன மாமா இப்படி சொல்றீங்க, இன்னும் 1 வருஷம்தான் இருக்கு படிப்பு முடியிருக்கு, அது முடிஞ்சா ஒரு டிகிரி கையில வந்துடும்ல என்றாள். அட, காலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இங்க வந்துருமா, இல்ல அதை அப்படியே கரஸ்ல போட்டு படி அப்படின்னு சொன்னவரை புரியாம பார்த்தா. நீங்க என்ன சொல்றீங்க மாமா, நான் காலேஜும் போகாம பகல் நேரத்துல இப்படியே உட்காந்துட்டு இவங்க பண்ற அலம்பலையெல்லாம் பார்க்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டவகிட்ட, அட அது இல்ல மேகனா, நான் சொல்றத முழுசா கேளு. நீயும் தீபிகா அபிநயா கூட அங்க அலுவலகத்துக்கே போயேன். எனக்கு தெரிஞ்சு அபிநயா மார்க்கெட்டிங்லயும் தீபிகா அக்கௌண்ட் செக்ஷன்லயும் இருக்காங்க. நீ ஆதித்யனுக்கு செக்ரட்டரியா போக பாரு. நீ தான் கம்ப்யூட்டர் எல்லாம் படிச்சிருக்கியே, ஆதித்யன் பக்கத்திலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அவன் என்ன பண்றான்னு கவனிச்சுக்கிட்டே இரு. இப்போதைக்கு நமக்கு அதுதான் தேவை. தீபிகாவும் சரி அபிநயாவும் சரி என்ன பண்ணாலும் அது ஆதித்யனுடைய காதுக்கு வந்தே ஆகும். அப்படி வரும்போது உடனே தகவல் எனக்கு சொல்லு. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். அதுக்குள்ள அம்சவல்லி கிட்ட இருந்து ஒரு நல்ல தகவல் வந்துட்டா அந்த திட்டத்தையும் செயல்படுத்தலாம். இப்போதைக்கு நம்ம இதை பண்றதுதான் புத்திசாலித்தனமா இருக்கும் அப்படின்னு முடிச்சாரு. அதை கேட்ட மேக்னாவும் தன்னோட மாமா சொல்றத யோசிச்சு பார்த்தா. அந்த யோசனையும் சரியாவே பட, சரிதான் மாமா, நான் ஆதித்யன் கிட்ட வேலைக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி எழுந்து கிளம்பினா.